ஊத்துற புண்ணிய காரியத்தை உங்களால செய்ய முடியாது. சாமிக்கு கூழ் ஊத்துறது அம்மனுக்கான நேர்த்திக்கடன் தானே சாமி. சித்தார்த்த மேல ஆத்தா இறங்கிருக்கா. கூழ் ஊத்துனா அவ மனசு இறங்கி ஆத்தா இறங்கிடுவாள்ல. கோயில்ல இருக்கிற அம்மனை வீட்டுக்குள்ள வர வச்சு அவகிட்ட வரம் கேட்கறதுக்காக தான் இந்த கூழ் ஊத்துற சடங்க நம்ம வீடுகள்ல செய்யறோம். அவ மனசு குளிர்ந்து நமக்கு அருளை வாரி கொடுப்பாங்கறதுதான் ஐதீகம். இப்ப நீங்க தானே சொன்னீங்க ஆத்தா சித்தார்த்த மேல இருக்கான்னு. அவளை நாம நல்லா கவனிச்சுக்கிட்டா இங்கேயே தங்கிடுவாளாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இப்போதைக்கு இந்த சடங்க செய்ய வேண்டாம்னு சொல்ற மோளே. நம்பூதிரி ஐயா, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ண கூடாதுன்னு நீங்களே சொல்லுங்க ஐயா. வீட்டு வாசல்ல இதே மாதிரி வேப்பிலை தோரணம் கட்டணும். வீட்டை சுத்தி மஞ்சள் தண்ணி தெளிச்சு சுத்தபத்தமா இருக்கணும். வெளியாளுங்க யாரும் கண்டிப்பா வீட்டுக்குள்ள வரவே கூடாது. சித்தார்த்த உடம்புல இருந்து ஆத்தா இறங்குற வரைக்கும் தரையில வெள்ளை துணி விரிச்சு அது மேல வேப்பிலைய உதிர்த்து போட்டு அது மேலதான் சித்தார்த்த படுக்க வைக்கணும். வீட்டுல கண்டிப்பா தாளிச்சு எதுவும் சமைக்க கூடாது. முக்கியமா அசைவம் சமைக்கவே கூடாது. நம்பூதிரி ஐயா, சரி நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செய்யறோம். அப்போ நான் கிளம்புறேன். சரிங்க நம்பூதிரி. சரிங்க சாமி. வாங்க சாமி வாங்க. நம்பூதிரி சொன்ன மாதிரி சித்தார்த்துக்காக ஒரு வெள்ளை துணியை விரிச்சு அது மேல வேப்பிலைய போட்டு அவனை படுக்க வை. சரிங்க தாத்தா. பெரியப்பா அந்த ரூமுக்கு சேர்த்து கட்டிடலாம். வாங்க போய் பாப்போம். டைட்டா கட்டிருக்கா? அக்கா, நீங்க சொன்ன மாதிரி அந்த கடவுளே நம்ம பக்கம்தான். இத்தனை வருஷத்துல அந்த நம்பூதிரி இப்போதான் உருப்படியா நமக்கு சாதகமா சொல்லிட்டு போயிருக்கான். ஆமா தம்பி, இந்த சாவித்திரியோட வேட்டை இனிமேதான் ஆரம்பம். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சம்பவம் பண்ணணும். அத்தை, அத தடுக்க பொம்மை முயற்சி பண்ண மாட்டாளா? பண்ணணும். நான் உன்கிட்ட ஒரு வேலை செய்ய சொன்னேனே, அதை செஞ்சிட்டியா? அத்தை, நான் உங்க மருமக, அப்படி இருக்கும்போது செய்யாம இருப்பனா? நீங்க சொன்ன மாதிரியே ராணி போடுற மெடிசன்ஸ மாத்தி வச்சுட்ட. அவ அந்த டேப்லெட்ட போட்ட கொஞ்ச நேரத்திலேயே தலை கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே அவர் ரொம்ப வீக்கா இருக்கான்னு டாக்டர் வேற சொல்லிருக்காங்க. பத்தாததுக்கு வெயிலே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால ராணி கோவிலுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே அவளை மண்ண கவ வைக்கணும். யாரு மனு? தெரியலமா, ஏதோ புது நம்பர். இருங்க போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி சரி, நாமளும் அவங்க கூட கோயிலுக்கு கிளம்பணும். அப்பதான் நாம நினைச்சதெல்லாம் நடக்கிறத நம்ம கண் கொண்டு பார்க்க முடியும். ஆமா அத்தை, அந்த கிழவன் கிட்ட நேத்து பாத்திரத்துல ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாச்சு. அதையும் நாம அந்த அம்மனோட பாதத்துல வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டோம்னா நம்ம வேண்டுதலும் நிறைவேறிடும். சொத்து முழுக்க நம்ம கைக்கு வந்துரும். அதுவும் சரிதான். பத்திரத்தை பூஜை பண்ணி வாங்கிக்கலாம். மனோ, நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போறோம். நீ எங்க கூட வா. இல்லம்மா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்து சேரு. சரிம்மா. சரி, அப்ப நம்ம கிளம்பலாமா? சரிம்மா. ஆமா ராணி, நீ மாத்திரை போட்டியா? இல்லத்த. என்ன ராணி, இரு நான் போய் மாத்திரை எடுத்து வரேன். போயத்தா. என்னம்மா
மாத்திரை போட்டிருக்கலாம்ல. இந்த ராணி, முதல்ல நீ இந்த மாத்திரை போடு, அப்புறமா கிளம்பலாம். ஐயோ இல்ல, நான் மாத்திரை போடுற நிலைமையில அருகிறேன். பின்ன நீ ரொம்ப நல்ல ஆரோக்கியமாவா இருக்க? நீ ரொம்ப வீக்கா இருக்கேன்னு சொல்லிதான் டாக்டர் இந்த மாத்திரையை எழுதி கொடுத்திருக்காங்க. அதையும் போடாம போனா ஏன் ராணி இப்படி பண்ற? சொல்றத கேளு, இந்த அந்த மாத்திரையை போடு. ராணி, உன்னைய வெளியே போகவே கூடாதுன்னு டாக்டர் அம்மா சொல்லிக்கிறாங்க. ஆனா நீ சித்தார்த் தம்பிய கோயிலுக்கு கூட்டின்னு போய் அவனு அடம் பிடிச்சி ஒத்த காலம் நின்னுங்கிற. அது மட்டுமா, உன்னைய நம்பி உன் வயித்துல பாப்பா இருக்குது. முதல்ல நீ மாத்திரைய போடு, அப்பதான் நாங்களாம் கோயிலுக்கு வருவோம். சரி போடுறேன். புடி. அக்கா, ராணி மாத்திரையை போட்டுட்டா. அவங்க எல்லாம் கோயிலுக்கு போய் சேர்றதுக்குள்ள ராணி அப்படியே சுருண்டு கீழே விழுந்துருவா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவ கோயிலுக்கு போறதுனால எதுவுமே சாப்பிடாம வேற இருக்கா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட அவ பல்லுல படல. தமன்னா, பாத்தியா அந்த கடவுள் நமக்கு சாதகமா எவ்வளவு விஷயத்த பண்ணி கொடுக்கறாருன்னு. சரி வாங்க, அவங்க கூடவே நாமளும் போவோம்.